வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள், என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்கள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஒரு பழம் சாப்பிட்டாலே அவங்களுடைய நரம்புகள் வலுவடையும்னா எந்த பழங்கள்லாம் அவங்க எடுத்துக்கலாம் தெளிவாக நம்ம பார்ப்போம். இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் அவதிப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு இருக்கும், இளைஞர்களுக்குமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதன் மூலம் அவங்களுக்கு உடலில் நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நரம்புகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நீங்கள் சாப்பிடலாம். அது இப்போதான் நீங்கள் புதுசாக பறிச்சிருக்கக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமாகவும் இருக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தில் அதை நீங்கள் தேனில் ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வயதானவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அந்த உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தில் தேனில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேணாம். அது ஒருவேளை உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தலாம். மற்றபடி இளைஞர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும், வயதானவர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும். அது சாதாரணமாக நீங்கள் அத்திப்பழத்தை அப்படியே சாப்பிடலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளுக்கு அத்திப்பழம் புத்துணர்ச்சி கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் சரி பண்ணிட்டு நரம்பு மண்டலத்தையும் நமக்கு பலம் பெற வைக்கும். பிரண்டை கீரையை நீங்கள் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளும் போது கூட உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி கீரை வகைகளில் பிரண்டை கீரைக்கு இருக்குது. பிரண்டை கீரையை உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நரம்புகளையுமே வலுப்படுத்தி நரம்பு மண்டலத்தையே வலுவாக வைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே உங்களால் தடுக்கவும் முடியும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக்கிறதுக்கும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கீரை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பழங்களில் மாதுளம் பழம் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது வித்தியாசமான முறைகளில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும் போது அது நம்மளுடைய அதிகப்படியான உடல் சூட்டை தணித்து உடல் சூடால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து மாதுளம் பழம் நரம்புகளை வலுப்படுத்தும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை பலப்படுத்தி நரம்புகளையுமே வலுப்படுத்தக்கூடியதாக தான் மாதுளம் பழம் இருக்கும். கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை சாப்பிடும் போது நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் அதனுடைய அந்த விதைகளை முழுமையாக சாப்பிட பழகிக்கோங்க. ஜூஸாக சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க. அப்போ உங்களுடைய நன்மைகள் இன்னும் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். நெல்லிக்காய் பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் நெல்லிக்காய் கொடுக்குது அப்படின்னு தெரியும். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, நெல்லிக்காயை பொடியாக பயன்படுத்துறது, நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இதெல்லாமே சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் நமக்கு தடுக்கும். ஸோ நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலை நம்ம எடுத்துக்கொண்டாலும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நமக்கு தடுக்கப்படுது. வெற்றிலையை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகளையுமே நம்ம தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளையுமே நம்ம வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக வயதானவர்கள் எல்லாம் தங்களுடைய நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொண்டதுக்கும் அவங்க நீண்ட நாட்கள் ஆயுள் அதிகமாக வாழ்ந்ததற்கு காரணமும் வெற்றிலை தான். ஸோ நாமளும் ஒரு கனமான விருந்துகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்துவதை காட்டிலும் உடல் நரம்புகளையுமே நம்ம வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது.
முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்கலாம். முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது கண் நரம்புகள் குறிப்பாக வந்து உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ உடல் நரம்புகளையும் வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம், கண் நரம்புகளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் முருங்கைக்கீரை நம்ம தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளும் பலம் பெறும், கண் நரம்புகள் வலுப்பெறும் போது கண் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது கண் பார்வை திறனுமே நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். முருங்கை பொடியாகவோ நீங்கள் எப்படி வேணாலுமே முருங்கைக்கீரையை வந்து சமைத்தோ முருங்கைக்கீரை பொரியலாக கூட எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய உடல் நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து உங்களுக்கு பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழங்கள் சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நோய்வாய்ப்பட்டு உங்களுடைய உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுதுன்னா அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய உடலை பழைய நிலைக்கு நீங்கள் கட்டுக்கோப்பாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னாலுமே சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகள், உடல் எலும்புகள், உடல் தசைகள் எல்லாமே உங்களுக்கு வலுப்பெற்று உங்களுடைய உடல் வந்து பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நர்வ் சிஸ்டம், போன் சிஸ்டம் ரெண்டுத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், உடலை உறுதி பெற வைத்துக்கணும்னா சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் நம்ம தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். இப்போ குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் என தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் வந்து அவங்க தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பிளட்டில் சுகரோடைய அளவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பழங்களை சாப்பிடும்போது கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய, நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய, சர்க்கரையினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் தினமும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அது நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்களினுடைய இதை பொறுத்து இருக்குது. அதாவது அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதா அல்லது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இளைஞர்கள் வந்து எந்த வகையான பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பழங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நரம்புகள் பலம் பெறுவதற்கு. கீரைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரைலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை வந்து நீங்கள் சாப்பிடணும். இப்போ இந்த வாரம் வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் புதினா கீரை, அதுக்கு அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இது மாதிரி நீங்கள் சுழற்சி அடிப்படையில் அகத்திக்கீரை, அத்திக்கீரை மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிடும்போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். அதே போல் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகளை தினமும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நம்ம தினமும் நம்மளுடைய உணவுகளை காய்கறிகளை சேர்த்து சமைச்சு சாப்பிடணும். காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் சூப் இது எல்லாமே நம்மளுடைய நரம்புகளை வந்து பலப்படுத்தும். லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட்டு, ஃப்ரெக்கோலி, கீரை வகைகள், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, அவகேடோ பழம். அவகேடோ பழம்னா அந்த ஆணை கொய்யா, வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கூட நமக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால நம்மளுடைய புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுதலை பெறலாம். உடல் நரம்புகளை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் இளைஞர்களும் பலமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவு பட்டியலை வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.